வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி டிஃபனுக்கு யம்மியான வெண்பொங்கல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல்ல 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு, 3/4 கிளாஸ் அரிசி எடுத்து ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. நிறையா வாட்டி கழுவுனா சத்துலாம் போயிடுங்க. இது கூட 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 20 to 30 நிமிஷம் ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி பொங்கல் வரும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்து கலந்து விடுங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா பொங்கல் குழஞ்சி வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் வேகட்டும். அப்பப்போ கலந்து விடுங்க. அப்போ தான் பொங்காமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வற்றி பருப்பு தெரிஞ்ச உடனே குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போடுங்க. அப்போ தான் விசில் வைக்க போது பொங்காமல் வரும். 2 விசில் குக் பண்ணி எடுத்துருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே கலந்து விடுங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா மசிஞ்சு வரும். இது கூட 1/2 கிளாஸ் சுடு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது சேர்க்குறனால பொங்கல் வேகமாக ட்ரை ஆகாதுங்க. சுடு தண்ணி சேர்க்குறனால உப்பளவு கொஞ்சம் கம்மியாகலாம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடுக்கா பேனில் 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்து பொங்கல் கூட சேர்த்து கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.